முடியும் குடும்ப நாவல். இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 6. அன்று இரவு பார்வதி அம்மாளிடம் விவரமாகச் சொன்னேன். ரொம்ப திமிராதான் பேசிச்சு அந்த பொம்பளை. நானும் விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கடுமையா தான் பேசினேன். எதுக்கு வருதுன்னு தான் தெரியல என்றேன். அந்த பொம்பளை ரொம்ப ராங்கி பிடிச்ச பொம்பளைன்னு சொல்லுவாங்க. இப்ப எதுவும் தேர்தல் கூட இல்லையே. அப்படி இருந்தா டொனேஷன் ஏதாவது கேட்டு வர்றாங்கன்னு கூட நினைக்கலாம். பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. ஆமா கண்ணு, நீ நிம்மதியா படு. மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் சமாளிக்க உனக்கு சொல்லியா தரணும்? நான் படுத்து விட்டேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. பின் 1000 தலைகீழாய் சொல்ல ஆரம்பித்தேன். எப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியாது. மறுநாள் அலுவலகத்திற்கு கிளம்பும் முன் அம்மா அப்பாவின் படம் முன் நின்று வழக்கம் போல பிரார்த்தனை செய்துவிட்டு கிளம்பினேன். கடவுளே, எந்த பிரச்சனையையும் இழுத்து விட்டு விடாதே என்று நான் வேண்டிக் கொண்டேன். கடவுளை வேண்டினாலும் எதையும் சமாளிக்கலாம் என்கிற தெம்பு என் மனதில் இருந்தது. நான் 9:30 மணிக்கு உள்ளே நுழைந்த போது நளினா ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்தாள். சரியாக 10:30 மணிக்கு முன்னாலேயே வந்து அமர்ந்திருந்தாள். அவள் போட்டிருந்த சென்ட் அலுவலகம் முழுக்க வீசியது. எனக்கு சென்ட் என்றாலே அலர்ஜி. நாற்றம் என் குடலை பிடுங்கியது. நான் அறைக்குள் நுழைந்து செட்டில் ஆகும் முன்னமே பின்னாலேயே வந்தாள் நளினா. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட், அபரிதமான மார்புகள், தொப்பில் தெரிய புடவையை கட்டியிருந்தாள். எனக்கு எரிச்சலா இருந்தது. சட் என்று சொல்லிவிட்டேன். கொஞ்சம் வெளியே உட்காருங்க மேடம், பத்திரிக்கை தானே உங்களை வர சொன்னேன், நானே கூப்பிடுறேன் என்றேன். நளினா என்னை முறைத்து பார்த்து கொண்டே வெளியேறினாள். அவள் வெளியில் போன பின் பகத்சிங்கை உள்ளே வரச் சொன்னேன். சுஜாவையும் உள்ளே வரச் சொன்னேன். 10-20 வரை அலுவலக மேட்டர்களை பகிர்ந்து கொண்டோம். ஸ்டாக் வரை எல்லாவற்றையும் துல்லியமாக மனதில் வைத்திருந்தாள் சுஜா. பிஏவிடமிருந்து போன் வந்தது. என்ன கேட்டேன். 10:30 மணி ஆக போகுது, உள்ள போகலாமான்னு கேக்குறாங்க. இல்ல, சரியா 10:30 மணிக்கு உள்ள அனுப்புங்க போதும் என்று பதில் கூறினேன். நான் சொன்னபடியே 10:30க்கு நளினாவை உள்ளே அனுப்பினால் பிஏ. கதவை தட்டி உள்ளே நுழையும் நாகரிகம் கூட தெரியாத நளினா தடார் என்று உள்ளே வந்தாள். உட்காருங்க என்று சொன்னேன். உள்ளே என்னுடன் இருவர் இருப்பதை பார்த்ததும், நான் உங்ககிட்ட தனியா பேசணும் என்றாள் அதிகார தோரணையில். மேடம், இவங்க 2 பேருமே என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப்ஸ். இவங்க இல்லாம நான் எதையும் பேசுறதில்ல. இப்ப சொல்லுங்க என்றேன். நான் அப்படி சொன்னதும் நளினாவின் முகம் மாறி போனது. அவள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் முகம் போன போக்கிலேயே தெரிந்தது. வலிய முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன். எங்க முன்னாள் மத்திய மந்திரிக்கு உங்க தேயிலை தோட்டமும் இந்த ஃபேக்டரியும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத விலைக்கு வாங்க விரும்புறாரு. என்ன விலை எதிர்பார்க்கறீங்க என்று கேட்டாள். எனக்கு முதலில் கோபம் பொங்கி எழுந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், எனக்கு விக்கிற ஐடியா இல்ல மேடம். நீங்க நடிகையா இருந்தீங்க, அப்புறம் கட்சியில சேர்ந்தீங்க, இப்ப புரோக்கராகவும் ஆயிட்டீங்களா? எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அப்பா ரத்தத்தை வியர்வையா சிந்தி சம்பாதிச்ச சொத்து இது. இதை நான் விற்க தயாரா இல்ல. ஆமா, மறுபடியும் கேட்கிறேன், நீங்க புரோக்கராகவும் மாறிட்டீங்களா? நான் இப்படி கேட்டதும் நளினாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் ஒரு முன்னாள் மத்திய மந்திரியோட ஆளு. எங்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? நாங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவோம், தெரியுமா? சரிதான், ஆட்சியில் இல்லாத போதே நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்களே, ஆட்சியில் இருந்தப்ப என்ன எல்லாம் பண்ணி இருப்பீங்க. கிளம்புங்க முதல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்றேன் சற்று கடுமையாக. அதை கேட்டு நளினா, இப்போ என்னதான் சொல்றீங்க? விற்க முடியுமா முடியாதா? எங்களுக்கு வேணும் இந்த ப்ராப்பர்ட்டி என்று கடுமையான தொனியில் கேட்டாள். பகத்சிங் உடனே, மேடம் பிளீஸ் இங்க பாருங்க, எங்க மேடம் தான் விக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பிரஷர் கொடுக்குறீங்க? டேய், நீ யாரா வேலைக்கார நாயே என்றாள் நளினா பகத்சிங்கை பார்த்து. அவர் முகம் கொஞ்சம் சுருங்கிவிட்டது. எனக்கு பயங்கர கோபமாகிவிட்டது.
அடி செருப்பால, எழுந்து வெளியே போடி, கொஞ்சம் மரியாதை கொடுத்தா எகர்ற என்று நான் சொன்னதும் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருக்க மாட்டால் போல் இருக்கிறது. முகம் சிவக்கு எழுந்தாள். உன்னோட ஃபேக்டரி என்ன கதியாகுதுன்னு பாரு. சரிதான் போடி என்றேன். பகத்சிங்கை திரும்ப முறைத்தாள். அவர் நக்கலாய் சிரிக்க வெளியில் வேகமாய் போனாள். நீங்க ஏன் மேடம் நேர வர சொல்லி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு என்று பகத்சிங் கேட்க, எதுக்கு பார்க்க வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏதாவது யாருக்காவது வேலைக்கு ரெக்கமெண்ட் செய்ய வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று சொன்னேன். மேடம், எதுக்கும் நீங்க நம்ம எஸ்டேட் ஓனர்ஸ் அசோசியேஷன் காதுல போட்டுடுங்க. அபிஷியலா வந்து மிரட்டுனாங்கன்னு மெயிலும் அதையே பிரிண்ட் அவுட் எடுத்து பதிவு தபாலையும் போட்டுடுங்க என்றார் பகத்சிங். ஆமா, நல்ல ஐடியா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க மேடம். எல்லாத்துக்கும் மேல இறைவனும் நம்ம தொழிலாளிகளோட ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள ஒன்னும் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் நான் செஞ்சிடறேன். உங்களுக்கு ரொம்ப தைரியம் மேடம் என்றாள் சுஜா. நீ சீக்கிரம் இங்க எனக்கு பிஏவா வரப்போற. உனக்கு எல்லாம் புரியணும் இல்ல? அதான் உன்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சேன் என்று சொன்னேன். அலுவலகம் முழுக்க செய்தி பரவிவிட்டது. யூனியன் லீடர் வந்துவிட்டார். மேடம், எதுக்கு பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் என்று தைரியம் சொன்னார். நீங்க எல்லாம் இருக்கிறது தான் எனக்கு பலமே என்று பதில் சொன்னேன். அவர்கள் எல்லாம் வெளியில் சென்றதும் முதலில் அசோசியேஷனுக்கு மெயிலை அனுப்பிவிட்டு அதையே பிரிண்ட் அவுட் எடுத்து பதிவு தபாலில் அனுப்பவும் ஏற்பாடு செய்தேன். நான் யார் வம்புக்கும் போவதில்லை, ஆனால் வந்த வம்பையும் விடுவதில்லை. எனக்கு சடார் என்று அவரின் நினைவு வந்தது. சம்யுக்தா, கோவை கலெக்டர், அவரிடம் ஒரு வார்த்தை போட்டு வைத்தால் என்ன? அவரது பர்சனல் நம்பர் என் செல்போனில் இருந்தது. எடுத்தேன். எப்பவும் பிஸியாக இருப்பவர். பல முறை கூட்டங்களில் அசோசியேஷன் மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். அவர் நம்பரை முயற்சிக்கும் முன் குறுஞ்செய்தி வந்து விழுந்தது. அதை திறந்தேன். மிஸ்டிக் ஃபைண்டர். மீண்டும் அவனா? காலை மாட்டிய பின் மிக அழகாக இருக்கிறாய். இருந்தாலும் வீல் சேரில் கம்பீரமாக போகும் அழகு இந்த நடையில் இல்லை என்றது குறுஞ்செய்தி. எனக்கு சுர் என்று கோபம் தலைக்கேறியது. அட பொறுக்கி நாயே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்று பதில் தகவல் அனுப்பினேன். அட, தெரிஞ்சவங்களை கூட இப்படிதான் திட்டுவியா? ஏன் இவ்வளவு கோபம்? தெரிஞ்சவன்னா உன்னோட உண்மை பேரை சொல்லு. நேர பாக்குற போது சொல்றேன். ஊட்டி டிஎஸ்பி தமிழ்ச்செல்விக்கு உடனே போன் போட்டேன். சொல்லுங்க மதுவந்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மலர் கல்யாணத்துல உங்களை பார்க்க முடியலையே. கொஞ்சம் லேட்டு, ரிசப்ஷன் முடியற போதுதான் வந்தேன். நீங்க வந்துட்டு போனதையும் சொன்னாங்க என்றாள். இப்ப பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆபீஸ்ல என்னோட ரூம்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? யாருன்னு தெரியல, மெசேஜ் அனுப்பி தொல்லை பண்றான். திட்டலாம்னு கூப்பிட்டா ஆஃப் பண்ணி வச்சிடறான். பாத்துக்கலாம். டூ நாட் வரி. நம்பர் என்ன? ஒரு நிமிஷம் என்று கேட்டு நான் போனை பார்த்து சொன்னேன். எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்? எச்சரிக்கை மட்டுமா, இல்ல பேப்பர்ல வர்ற மாதிரி செஞ்சிடலாமா? ஆனாலும் தெரிஞ்சவனு வேற சொல்றான். எச்சரிக்கை பண்ணாலே பயந்துடுவான்னு தான் தோணுது. பயப்படாதீங்க, ஆபாசமா டெக்ஸ்ட் பண்ணா ட்ரேஸ் பண்ணிடலாம். சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாள் பொறுமையா இருங்க. சரி மேடம், நீங்க சொல்றதும் சரிதான். அப்படியே வெயிட் பண்றேன். ஃப்ரீயா இருக்கிற போது வாங்க என்று சொன்னேன். ஓ ஷூர் என்றாள். கொஞ்சம் நிம்மதியாய் இருந்தது. போனை துண்டித்த பின் நளினாவின் ஞாபகம் வந்தது. அந்த விஷயத்தையும் டிஎஸ்பி காதில் போட்டிருக்கலாமோ? எப்படி இருந்தாலும் சமாளிக்கலாம். கைமீறி போகும்போது அடுத்ததை யோசிப்போமே. பிஏ வேகமாக உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு கவர். மேடம், தமிழ் நாவல் பத்திரிகையில உங்க நாவல் பிரசுரமாகி நமக்கு அதை அனுப்பி இருக்காங்க. ஆர்வத்துல உங்க அனுமதி இல்லாம அதை பிரிச்சுட்டேன். 2 புத்தகம் இருந்தது. ஒன்னு நான் படிக்க வச்சுக்கிட்டேன், இன்னொன்னு இந்தாங்க இதோ. வாங்கி பார்த்தேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. படித்து பார்த்தேன். கதை விறுவிறுப்பாய் இருந்தது. என்ன ஓட்டம்! நமக்கும் நன்றாக எழுத வருகிறது என்று தோன்றியது. அப்போது கைபேசி ஒலித்தது. தமிழ் நாவல் பத்திரிகையில் இருந்துதான் பேசினார்கள்.
மேடம் வணக்கம். நாவல பாத்தீங்களா? ஆ, இப்பதான் பார்த்தேன். நல்லா வந்திருக்குமா? எடிட்டருக்கு உங்க எழுத்து ஸ்டைல் ரொம்ப பிடிச்சு போச்சு. குறிப்பா அந்த வீல் சேர் நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமா எழுதியிருக்கீங்க. உண்மை எழுதுற போது நல்லா தானே இருக்கும் என்றேன். மேடம், இன்னொரு நாவல் எங்களுக்கு கொடுங்க. உடனே வா. இப்ப முடியாது. குறைஞ்சது ஒரு மாசமாவது ஆகும். டேக் யுவர் ஓன் டைம். ரெடியானதும் அனுப்பி வைங்க என்றார். நிச்சயமா. ரொம்ப நன்றி. பின்னட்டை குறிப்பிலையும் அழகா அறிமுகப்படுத்தி இருக்கீங்க என்று சொன்னேன். ஆமா, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஏற்றுமதி நிறுவனம் நடத்திக்கிட்டு வர்றாருன்னு மட்டும்தான் போட்டு இருக்கோம் என்றார். ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னேன். பிஏ, மேடம் படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்துடுற அந்த புத்தகத்தை என்றாள். இரவு வீடு திரும்பும்போது விடாமல் என் கைபேசி ஒலித்தது. வண்டி ஓட்டும்போது எந்த காரணமும் இல்லாமல் செல்போனை எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு திரும்பியதும் சுடு தண்ணீரில் குளித்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டு வந்தேன். சமையல் அறையில் குருமா கொதிக்கும் மனம் வீசியது. தொலைபேசி ஒலித்தது. அப்போது நான் எடுக்கவில்லை. விடாமல் அது அடித்தது. பிரைவேட் நம்பர் என காட்டியது. யாருடையதா இருக்கும்? ஒருவேளை அந்த மந்திரியுடையதாகத்தான் இருக்கும். மத்திய மந்திரியா இருக்கிறான் அல்லவா? பிரஷர் கொடுத்து வாங்கி இருப்பான். அப்படி என்னதான் பேசிவிடப் போகிறான்? பார்த்து விடுவோம். எடுத்தேன். கரடு முரடான ஒரு ஆண் குரல். யாருமா அது, மதுவந்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் எக்ஸ் மந்திரி தாண்டவம் பேசுறேன். அத்தியாயம் 7. முதலில் டெலிபோனை ஆஃப் செய்து விடலாமா என்று யோசித்தேன். வேண்டாம், பயந்து விட்டதாய் நினைத்து விடுவார். சொல்லுங்க என்றேன். நான் எதுக்கு பேசுறேன்னு நினைக்கிறீங்க? பேசுங்க, பேசுனாதானே தெரியும். என்னம்மா கிண்டலா? மத்திய அரசாங்கத்துல நாங்க இல்லதான். ஆனாலும் எங்க கட்டுப்பாட்டுல பல அதிகாரிங்க இருக்காங்க. தெரியும் இல்ல? தெரியும் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபேக்டரிய விற்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே. ஆமா, நான் எதுக்கு உங்களுக்கு விற்கணும்? இதோ பாருமா, அரசியல்வாதியோட பலம் தெரியாம நீ பேசிட்டே போற. நான் யாருகிட்டையும் நேரடியா பேசுனது கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணாச்சே, அடாவடித்தனம் பண்ண வேண்டாம்னு நளினாவை விட்டு பேசுன. அவளை அவமானப்படுத்தி இருக்க. இது எங்க சொந்த ப்ராப்பர்ட்டி. எங்களை நம்பி 500 குடும்பத்துக்கும் மேல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நாங்க என்ன விலைக்கு வாங்கி அவங்கள வெளியேத்திட்டு ரிசார்ட்டா கட்ட போறோம்? ஐ எம் சாரி சார். வயசானவர்னு மதிச்சு இவ்வளவு நேரம் நான் பேசுனேன். இல்லனா உங்களை ஒரு விஷயம் கேட்கவா? இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணு கிட்ட தண்ணிய போட்டு மிரட்டுறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? சொல்லு சொல்லு, என்ன வேணா சொல்லு. தண்ணி போட்டுட்டு தான் பேசுறேன். ஏற்கனவே உன்னை பத்தி விசாரிச்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அத போன தேர்தல் நேரத்துல உங்க சொத்து பட்டியல்ல காமிச்சிருக்கீங்க. பத்திரிகைகள் எல்லாத்துலயும் வந்தது. அதோட மதிப்பு 2 கோடின்னு போட்டிருந்தீங்க. ஆனா அதோட சந்தை மதிப்பு 50 கோடி. அத நான் வாங்கிக்கிறேன். 2 கோடி தானே மதிப்பு போட்டிருந்தீங்க. நான் 10 கோடி தர்றேன். எனக்கு வித்துருங்க. நாங்க ஒரு முதியோர் விடுதி திறக்கலாம்னு இருக்கேன். உங்க அம்மா பேரையே அந்த முதியோர் இல்லத்துக்கு வச்சிடலாம்னு யோசிக்கிறேன். அவ்வளவுதான். என் இந்த சொல்லடியை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றே தெரிந்தது. மறுமுனையில் மௌனம். அவரது தாயாரை சொந்த ஊரில் ஒரு நர்சு கூட இல்லாமல் ஒரு சிறு வீட்டில் விட்டு வைத்திருப்பதை ஒரு பத்திரிகையில் படித்தது அப்போதைய நினைவில் வந்தது. அது அவரை குத்தி இருக்க வேண்டும். இங்க பாரு மதுவந்தி, பரவாயில்ல, என்னை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற. இப்பதான் வீல் சேர்ல இருந்து ஆர்டிபிஷியல் காலுக்கு மாறி இருக்க. உயிரை விட்டுறாத. நானே வந்து அழுதுட்டு மலர் வளையம் வச்சுட்டு போயிடுவேன். நான் அதற்கு பதில் சொல்லவில்லை. பின் சொன்னேன், அப்படியே நடந்தாலும் இந்த ரோஜாப்பூ மாலையெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காலையில திரும்ப பேசுவேன். நீங்க எப்ப பேசினாலும் ஒரே பதில் தான் என்கிட்ட இருந்து வரும். இனிமே போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு டெலிபோன் லைனை கத்தரித்தேன். என்ன உலகம் இது என்கிற எரிச்சல் வந்தது. ஒரு பெண் ஜெயிப்பது தவறா? தாண்டவம் போல எத்தனை ஓநாய்கள் கூரிய பற்களுடன் சுற்றி கொண்டிருக்கின்றன.
ஒரு பெண்மணி ஜெயிப்பதை எந்த ஆணுமே விரும்புவதில்லையா? பக்கத்தில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி அம்மாள், நல்ல பதில் கொடுத்த கண்ணு, அந்த பொட்டு கடுப்பனுக்கு யாரும் அவங்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசியிருக்க மாட்டாங்க என்றாள். சரிம்மா, பசிக்குது, சப்பாத்தி கொண்டு வாங்க என்றேன். சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கைபேசி ஒலித்தது. எடுத்தேன். சிங்கப்பூர்ல இருந்து. மறுமுனையில் மலர். ஹாய், எப்படி இருக்க மது? என்ன நேரண்டி இது, இப்ப கூப்பிடுற? இப்பதான் வெளியில ஒரு சுத்து சுத்திட்டு வந்தோம். வந்ததுமே உனக்கு போன் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அது எப்படி, அவர் இருக்கிற போது ஏன் ஞாபகம் வரும் உனக்கு? சும்மா ஓட்டாதப்பா. அவர் தான் போன் பண்ணியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நீ போட்டிருந்த ஹோட்டல் சான்ஸே இல்லடி, சூப்பர். இப்பதான் பல போட்டோஸ் முகநூல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், பாரு என்றாள். ஓ, நிச்சயமா பாக்குறேன். ஆமா, மழை அங்க எப்படி இருக்கு? வழக்கம் போலதான், கொட்டி தீக்குது. இங்கேயும் இப்ப மழை. ரூம் வேற செம கூல் தெரியுமா? போதும் போதும், என்ஜாய் என்றேன். ரொம்ப நன்றிடி. அடச்சி வையி என்று கூறிவிட்டு நான் டெலிபோனை வைத்தேன். முகநூலை திறந்து படங்களை பார்த்தேன். புகைப்படங்களில் மிகவும் அழகாய் இருந்தாள் மலர். புதுமண தம்பதி பொலிவு அப்பட்டமாய் அவள் முகத்தில் தெரிந்தது. ஒவ்வொரு போட்டோவாக பார்த்தவள் லைக் போட்டுக்கொண்டே போக கண்ணில் பட்டது அது. எல்லா படத்திற்கும் மிஸ்டிக் ஃபைண்டர் லைக் போட்டிருந்தான். அட பாவி, யார் இவன்? அவளின் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டை பார்த்தேன். அவனை பற்றிய தகவலில் எங்கள் கல்லூரியின் பெயர் இருந்தது. மற்றபடி மீதி எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு லேசாய் படபடப்பானது. கவர் போட்டோவை பார்த்தேன். கோட் அணிந்து ஒரு கூலிங் கிளாஸில் முகம் மறைந்திருந்தது. படங்கள் எல்லாம் வெறும் இயற்கை காட்சிகளாக இருந்தன. நான் உடனே டிஎஸ்பிக்கு போனை போட்டேன். என்னப்பா மது, இந்த நேரத்துல? நான் விஷயத்தை சொன்னேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க உங்க ஃப்ரெண்டு மலர்கிட்ட கேட்டு பாருங்க. காமன் ஃப்ரெண்டுன்னு காட்டுதுன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நமக்கு வேலை ஈஸி ஆயிடும். சைபர் கிரைம் போகாமலேயே வேலையை முடிச்சிருவேன். ஓகே மேடம், உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். ஆட, அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, நான் தூங்கவே 3 மணி ஆயிடும் என்றார். நான் லைனை கத்தரித்து விட்டு மலருக்கு உடனே அடித்தேன். அவள் உடனே எடுத்தாள். என்னப்பா, மறுபடியும் போன்? மலர், உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கானே மிஸ்டிக் ஃபைண்டர், அது யாரு? தெரியலப்பா, நம்ம காலேஜ்னு நான் லைக் பண்ணேன். மத்தபடி யாரு என்னன்னு தெரியாது. சேட் எல்லாம் பண்றதில்ல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மலர், வந்ததும் விவரமா சொல்றேன். குட் நைட் என்று கூறி கத்தரித்து விட்டேன். அப்படியானால் உடன் படித்தவன் தான் அந்த பெயரில் இருக்கிறானோ? இல்லை, நான் படித்த கல்லூரி பெயரை சேர்த்து கொண்டு ப்ரொஃபைல் கிரியேட் செய்திருக்கிறானோ? எப்படி இருந்தாலும் அவன் நெருஞ்சி முள்ளாகத்தான் இருக்க வேண்டும். காதலையோ அன்பையோ நேரடியாக வெளிப்படுத்த தெரியாத யாரையும் அவள் நம்புவதில்லை. பார்வதி அம்மாள் கொண்டு வந்த பாலை குடித்துவிட்டு படுத்தேன். குளிர்தான் ஓவராக இருந்தது. கம்பளி போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டேன். மனம் கொஞ்சம் தெளிவாய் இல்லை, இருந்தாலும் கொஞ்ச நேரம் புத்தகம் ஒன்றை படித்தேன். பின் படுத்தேன். வழக்கமான மனப்பயிற்சிக்கு பின் என்னமோ தூக்கம் உடனே வந்துவிட்டது எனக்கு. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.